வணக்கம் விவசாயிகளே. வாழை சாகுபடி பண்றீங்களா? இந்த வெயில் சமயத்துல இப்ப நான் காட்டக்கூடிய மாதிரி உங்களுடைய மரங்களும் இருந்துச்சுன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய மருந்தை தவறாம யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப அந்த மரம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இதை நல்லா உத்து பாருங்க. அதோட குருத்துகள் எதுவுமே நல்லா விரிவடையில, சுருண்டு சுருண்டு இருக்கு, மரமும் வெளுத்து போன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேங்க. இந்த வெயில் சமயத்துல ரொம்ப மரத்துல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா நீராவி போக்கு. நம்ம மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் வழியா நுண்ணூட்டங்கள் எல்லாமே ஆவியா போயிடும். ஃபர்ஸ்ட் எவாபரேட் ஆகுறது எல்லாமே நுண்ணூட்டங்கள் தான், அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதனால உங்களுக்கு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடோட அறிகுறிகள் தான் இந்த குருத்து விரியாம இருக்கிறது, குருத்து பாம்பு மாதிரி வளைஞ்சிடுறது, மரங்கள் வெளுத்து போறது. நார்மலா கரும்பு பயிர் வெளுத்து போச்சுன்னா நம்ம என்ன கொடுப்போம்? ஜிங்க், ஃபெரஸ் ஸ்ப்ரே பண்ண சொல்லுவாங்க. இந்த ஜிங்கும் ஃபெரஸும் என்ன அப்படின்னா நுண்ணூட்ட சத்து தாங்க. அதே மாதிரி தாங்க அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாட்டோட காரணம் தான் இந்த மரங்களோட இலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கறது இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ட்ரென்ச்சிங், அதாவது வேர் வழியா கொடுக்கக்கூடிய மருந்து சொல்லிடுறேங்க. ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம வெஸ்டால வரக்கூடிய ஆல் 25 பக்கெட் 10 கிலோ, ஜம்போ 1 லிட்டர், ரீமர் 1 லிட்டர், இத தண்ணியில கலந்து எவ்வளவு மரங்கள் இருக்கு ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1000 மரங்கள் வரைக்கும் நீங்க இந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப 1000 லிட்டர் தண்ணியில கலந்து ஊத்தி விட்டுருங்க. இல்ல எங்களது ட்ரிப் அப்படின்னா ரொம்ப சந்தோஷங்க, ட்ரிப்ல கூட விடுங்க. நீங்க கொடுத்ததுல இருந்து 15 நாள்ல உங்களுடைய மரத்துல இருக்கக்கூடிய குருத்துகள் நல்லா விரிவடையும், இலைகள் பச்சை திரும்பிடும். ஸோ இது ட்ரென்ச்சிங்ல கொடுக்க வேண்டியது. இப்ப ஸ்ப்ரேயிங்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்திரலாங்க. ஸ்ப்ரேயிங்க்கு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஜம்போ 50 ml, நைட்ரோபென்சின் 50 ml, ரீமர் 50 ml, இது 10 லிட்டர் தண்ணிக்கு கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது எதனால ரெடி ஆகுது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். இப்ப நம்ம கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டால வரக்கூடிய ஆல் 25 பக்கெட்ல என்பிகே வந்துடும், அது போக மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துடும். ஜம்போ ஜிப்ராலிக் ஆசிட் பிளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், ரீமர் கேபிசிஏ டெக்னிக், அதாவது கால்சியம், போரான், பொட்டாசியம் நைட்ரேட், அதாவது 13-0-45 சொல்லுவோம் பாத்தீங்களா அது. அது போக நம்ம ஸ்ப்ரேயிங்ல என்ன கொடுத்துருக்கோம்? நைட்ரோபென்சின், ரீமர், ஜம்போ. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உரம் மட்டும், அதாவது பேரோட்டம் மட்டும் கொடுக்காம நுண்ணூட்ட சத்து அப்படிங்கிறத பாரி அரைச்சிட்டோம். ஸ்ப்ரேயிங் அண்ட் ட்ரென்ச்சிங் ரெண்டுலையுமே கொடுத்துருக்கோம். இதனால நம்மளுக்கு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படவே ஏற்படாது. நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லை அப்படின்னா மரங்கள் செழிப்பா வளர ஆரம்பிக்கும். வெயில் சமயத்துல இந்த தவிர நீங்க எப்பயும் பண்ணிட வேண்டாம். நான் இப்ப சொன்ன மருந்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. 15 நாள்ல உங்க மரத்தை காப்பாற்ற முடியும். வெயில் சமயத்துல நல்ல வளர்ச்சியும் கொண்டு வர முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க மரத்துல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு தரோம். மீண்டும் ஒரு